வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ராம். நம்ம பார்க்க போற வீடியோ தலைப்பு என் மனதை உறைய வைத்த அந்த நள்ளிரவு சம்பவம். கதாபாத்திரங்கள்: காவியா, 20 வயது, கல்லூரியில் படிக்கும் ஒரு துடிப்பான பெண். மதன், காவியாவின் அண்ணன், மிகவும் அமைதியானவர், ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். தந்தை, 55 வயது, ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. மர்மமான அந்த ஆரம்பம். என் பெயர் காவியா, எனக்கு 20 வயது. அன்று சனிக்கிழமை மாலை மொட்டை மாடியில் அமர்ந்து புத்தகங்களை புரட்டிக் கொண்டிருந்தேன். சூரியன் மறைந்து அந்த அந்திமய பொழுது இருள் படரத் தொடங்கிய நேரம். திடீரென என் மொபைல் அதிர்ந்தது. திரையில் நோ நேம் என்று வந்தது. ஒருவேளை ஸ்பாம் காலாக இருக்குமோ என்று நினைத்து எடுக்கத் தயங்கினேன். ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அந்த அழைப்பை ஏற்கச் சொன்னது. நான் ஹலோ என்று சொல்வதற்கு முன்பே மறுமுனையில் ஒரு நடுக்கமான குரல் கேட்டது. காவியா, உன் அண்ணன் மதன் இப்போ எங்க இருக்கான்? நான் பதறிப்போய், அண்ணா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல, நீங்க யார் என்றேன். அந்த குரல் என்னை கேட்டு முடிப்பதற்குள், உன் அண்ணனை பத்தி நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இப்போவே உங்க வீட்டின் பின்புறம் இருக்கிற பழைய கிணற்றடிக்கு போய் பார். அங்கே அவன் எதையோ புதைச்சு வச்சிருக்கான். அத நீ இப்போ பார்க்கலன்னா நாளைக்கு காலையில நீயும் உன் அப்பாவும் உயிரோட இருக்க மாட்டீங்க என்று கூறி இணைப்பை துண்டித்தது. எனக்கு கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. மதன் அண்ணா வீட்டில் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காதவர். அவர் எதையாவது மறைக்கிறாரா? கிணற்றடியின் கோரமான காட்சி. நான் தட்டுத்தடுமாறி கீழே இறங்கி வந்தேன். ஹாலில் அப்பா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அவருக்கு தெரியாமல் மெதுவாக பின்பக்க கதவை திறந்து கொண்டு கிணற்றடிக்குச் சென்றேன். அங்கே இருட்டில் ஒரு டார்ச் வெளிச்சம் தெரிந்தது. யாரோ மண்ணை தோண்டும் சத்தம் கேட்டது. நான் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து நின்று பார்த்தேன். அங்கே மதன் அண்ணா. அவர் முகம் வியர்வையில் நனைந்திருந்தது. ஒரு பெரிய கருப்பு பையை இழுத்து கொண்டு வந்து ஏற்கனவே தோண்டி வைத்திருந்த பள்ளத்தில் தள்ளி மண்ணை போட்டு மூடிக்கொண்டிருந்தார். அந்த பையிலிருந்து ஏதோ ஒன்று துடிப்பது போல எனக்கு தோன்றியது. என் இதயம் துடிப்பதை நிறுத்தியது போன்ற ஒரு உணர்வு. அண்ணா என்று கத்தப்போனேன். ஆனால் யாரோ ஒரு கரம் என் வாயை பொத்தியது. நான் அலற முயன்றேன், முடியவில்லை. என்னை ஒரு இருட்டான பகுதிக்கு இழுத்துச் சென்றது அந்த முகம் தெரியாத மனிதன். அவன் மெதுவான குரலில் சொன்னான், சத்தம் போடாதே காவியா, உன் அண்ணன் ஒரு கொலையாளி இல்லை, அவன் ஒரு பலிகடா. உன் அப்பாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு உனக்கு தெரியணுமா? அப்பாவோட ரூம்ல இருக்கிற பழைய லாக்கரை திறந்து பார். அங்கேதான் உன் மனதை உறைய வைக்க போற உண்மை இருக்கு என்று சொல்லிவிட்டு இருட்டில் மறைந்தான். லாக்கருக்குள் இருந்த ரகசியம். வீட்டுக்குள் ஓடி வந்தேன். அண்ணன் இப்போது ஹாலில் எதுவும் தெரியாதது போல டிவியை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் சட்டையில் இருந்த மண்கரையை நான் கவனித்தேன். இரவு 12 மணி இருக்கும். அனைவரும் தூங்கிய பிறகு திருட்டுத்தனமாக அப்பாவின் அறைக்குள் நுழைந்தேன். அந்த பழைய இரும்பு லாக்கர். அதன் சாவியை எடுத்து திறந்தபோது உள்ளே ஒரு டைரியும் சில மருந்து பாட்டில்களும் இருந்தன. அந்த டைரியின் முதல் பக்கத்திலேயே என் பெயர் இருந்தது. அதை படிக்க படிக்க என் ரத்தம் உறைந்தது. காவியா என் மகள் இல்லை. என் தொழிலுக்கு தடையாக இருந்த அவளது உண்மையான அப்பாவிடம் இருந்து நான் திருடி கொண்டு வந்த குழந்தைதான் இந்த காவியா. மதனுக்கு நான் கொடுக்கும் இந்த ஸ்லோ பாய்சன் மருந்து அவன் மூளையை மந்தமாக்கி நான் சொல்வதையெல்லாம் செய்ய வைக்கும். அப்படியானால் அண்ணன் கிணற்றடியில் புதைத்தது எதை? அந்த முகமூடி மனிதன் சொன்னது போல என் அப்பாவா இவ்வளவு பெரிய குற்றவாளி? கிளைமேக்ஸ். நிஜமான வில்லன் யார்? அப்போது திடீரென அறையின் விளக்கு எரிந்தது. வாசலில் அப்பா கையில் ஒரு ஊசியுடன் நின்று கொண்டிருந்தார். படித்து விட்டாயா காவியா? ஆமாம், நீ என் மகளே இல்லை. மதன் இப்போது புதைத்தது உன்னை பற்றி தெரிந்து கொண்ட ஒரு பழைய சாட்சியைத்தான். இப்போது அடுத்தது நீதான் என்று கூறிக்கொண்டே என்னை நோக்கி வந்தார். நான் மரண பயத்தில் கத்தினேன். அப்போது மதன் அண்ணா அங்கே வந்தார். அவர் கையில் அதே கருப்பு பை இருந்தது. அப்பா, நிறுத்துங்க என்றார் மதன். அப்பா சிரித்தார். மதா, இவளை கொன்றுவிடு, இது நான் உனக்கு இடும் கட்டளை. ஆனால் மதன் அண்ணா அந்த பையை திறந்து தரையில் கொட்டினார். உள்ளே இருந்தது பிணமில்லை. அப்பா கடத்தி வைத்திருந்த அரிய வகை சிலைகளும் பணமும். மதன் அண்ணா சொன்னார், அப்பா, நீங்க கொடுத்த மருந்து என்னை சில நாட்கள் வேண்டுமானால் அடிமையாக்கியிருக்கலாம். ஆனால் அந்த முகமூடி போட்ட நபர், உண்மையில் அவர் ஒரு ரகசிய போலீஸ். எனக்கு உண்மையை சொல்லிவிட்டார். நீங்க என் அப்பாவே இல்லை. என்னையும் காவியாவையும் பகடைக்காயாக பயன்படுத்திய ஒரு குற்றவாளி. போலீஸ் சைரன் சத்தம் வீட்டை சூழ்ந்தது. அந்த நள்ளிரவில் நான் கண்ட அந்த சம்பவம், என் தந்தை என்று நான் நினைத்தவர் ஒரு கடத்தல்காரர் என்பதும், என் அண்ணன் ஒரு போதை மருந்துக்கு அடிமையாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டதும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத, மனதை உறைய வைத்த சம்பவமாக மாறிவிட்டது. நாம் யாருடன் வாழ்கிறோம் என்பதை விட அவர்களை பற்றி நமக்கு எவ்வளவு தெரியும் என்பதுதான் முக்கியம். பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ். நன்றி.